நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 6:13 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:27 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இந்த அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. கனவுகள் நனவாக கொடுங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். வில்லங்கங்கள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகி மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பெரியவர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நண்பருடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் எப்படியாவது வசூலாகிவிடும், பயப்பட வேண்டாம். நடக்காமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். லாபம் குறையாமல் இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். செயல்திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் கண்டிப்பாக சென்று வருவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது சிறப்பு. முக்கியமாக விளையாடும் பொழுது நீங்க கவனமாக விளையாட வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கிருத்திகை. என்று நீங்க நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யோசித்து எடுக்க முடிவில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள், அவசரப்பட வேண்டாம். மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். நடப்பதையெல்லாம் சிறப்பாக அணுகி வெற்றி பெற முடியுங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். இன்று சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உடன் பிறப்புகள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். மந்தமான நிலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். வருமானம் வழக்கம் போல் இருக்க கொடுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள்.
செயல் திறன்களால் இன்று பாராட்டுகள் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எதிலும் வேகம் உண்டாகக்கூடும், விவேகம் உண்டாகக்கூடும். இன்று பெண்கள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இன்று உண்டாகக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள், யோசியுங்கள், முடிவில் தெளிவாகிடுங்கள். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்க கொடுங்க. உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானமும் வழக்கம் போல் இருக்க கொடுங்க. பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வருவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாள் என்று சொல்ல முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. ரோகிணி. புது புது சந்திப்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வருமானம் வழக்கம் போல் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மிருகசிரிஷம். நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக தீரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் தயவு செய்து இன்று யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையுங்க. வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று பெருக கொடுங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஆர்வம் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று வாழ்க்கை தரம் இன்று மேம்பட கொடுங்க. கையில் காசு பணம் புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்று திறமை கூடிவிடுங்க. சகோதர வழியில் சகாயம் கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சக நண்பர்களின் ஆதரவு இருக்குங்க. என்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் மிதுன ராசியை பொறுத்தவரை இப்போதைக்கு கொஞ்சம் நீங்க பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். கோபங்கள் எதுவும் வேண்டாம். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். நடக்க வேண்டிய காரியங்களை தெளிவாக அணுகுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் இந்த நாளை கல்விக்கான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று புதிய முதலீடுகள் போன்றவை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். சூழல்களை சிரமம் இல்லாமல் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. நேர்பட பேசுவீர்கள். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். என்று எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும்.
இன்று சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கூடுங்க. புனர்பூசம் வெளி உலக தொடர்பு விரிவடையும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. படிப்படியாக வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடிவிடுங்க. மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்பை கண்டிப்பாக விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. புது புது முதலீடுகளில் தன்னை ஆர்வமுடன் செயல்படுத்திக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கடகம் ராசினியர்கள், திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவு குறையும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் மாறுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மை வெளிப்பட கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கூட லாபம் கிடைக்குங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். விவசாய துறையில் முன்னேற்றம் இருக்கும். விவசாய கொள்முதல் பொருட்களை வாங்கி முன்னேறுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், வெற்றி வாகை சூடுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கல்வியில் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க வேண்டும். பாடங்களை நன்கு படியுங்கள், தெளிவாக படியுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்ற அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வாகன பராமரிப்பு செலவு குறைந்து விடக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். எதையோ போட்டு சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். பூசம், இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். காரியங்களை கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள். பல நெருக்கடிகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கூடுங்க. ஆயில்யம், திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். டக்கென்று குழப்பம் அடைய வேண்டாம். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக் கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பாகை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் அபிவிருத்தி பணிபுரிவீர்கள். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சுமாரான பணவரவே இன்று கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவு கண்டிப்பாக உண்டாகும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடுங்க. தாயிடம் பேசும்போது கவனம் இருக்கட்டும். தாயை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். எல்லாம் ஒரு நாள் மாறும், கவலைப்பட வேண்டாம். இன்று சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் போன்ற துறைகளிலும் லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்குங்க. திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி பெற முடியும்.
காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், முடிவில் தெளிவாகிடுங்கள், குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவர்கள் பொறுப்புடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. அவசரம் ஏதும் வேண்டாம் என்று கல்விக்கான முடிவுகளை மட்டும் தெளிவாகிடுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். கூடுதலாக பணி சுமை இருக்கக்கூடும். உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. சிறு சண்டைகள் ஏற்பட்டாலும் சரி பண்ணிவிட முடியும். முயற்சி பண்ணுங்கள் என்று வாக்குவாதங்களை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம் என்று தாயின் உடல் உறக்கத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம். பூரம். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்த பின்னர் தான் எல்லாம் சரியாகும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். முடிவுல தெளிவாகிடுங்கள். இன்று உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். தொழிலும் இன்று அற்புதமாக நடக்க கொடுங்க. உத்திரம். நேர் வழியில் பணம் சம்பாதிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். அன்புக்குரியவரின் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்ற திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. உடல் சோர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. கன்னி ராசினியர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவரின் நட்பு இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். உற்றார் உறவினர்களின் வருகை இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். மற்றவருடன் வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் சீராக வரக்கூடும். திறமையான பணியாளர்கள் தொழிலுக்காக அமைய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது மிக நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரக்கூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூறிவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக்கக்கூடும். பெண்கள் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவுகள் கண்டிப்பாக எடுக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்கள் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் இருங்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தனி ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கமிஷன் துறையில் லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க.
சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். இந்த முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல நல்லது நடக்குங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று உற்றார் உறவினர்களின் வருகை இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கும். அனுபவபூர்வமான அறிவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். மற்றவுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் சீராக பெறக்கூடும். திறமையான பணியாளர்கள் தொழிலுக்காக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது மிகுந்த நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரக்கூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்யுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். மாணவர்கள் சுய தொழிலில் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியிலும் அக்கறை இருக்க வேண்டும். படியுங்கள், நன்கு படியுங்கள், தெளிவாக படியுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று உங்களுக்கு மகிழ்ச்சி எதிலும் கூடிவிடும். உற்றார் உறவுகளின் வருகை இருக்க கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பண வரவு சீராக இருக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க முன்னேறி செல்ல முடியுங்க. சுவாதி, செயல்களில் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விசாகம், இந்த நாள் கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்க விட கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. நேர்மையை என்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். புதிய ஆடைகள் கிடைப்பதில் தடைகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். பண விரயம் கொஞ்சம் இருக்குங்க. புதிய ஆடைகள் கிடைப்பது தாமதமாகத்தான் இருக்கக்கூடும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடுங்க. தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எந்த வேலையும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. உங்களின் கவனக்குறைவால் மேல் அதிகாரியிடம் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கவனம் என்பது எதிலும் இருக்கட்டும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும்.
வெளியூர் பயணங்கள் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்கள் குழப்பமடைய வேண்டாம். முடிவுகளை தெளிவாக அணுகுங்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் பெண்களுக்கு தேடி வரக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதலுக்காக நீங்க நேரம் செலவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனமும் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. திட்டமிட்டபடி பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். துரிதமாக இன்று செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திடீர் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள்ல மட்டும் தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள்ல தலையிட வேண்டாம். என்று உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். லாபம் சீராக பெறக்கூடுங்க. தன லாபம் வந்து கொண்டுதான் இருக்கும். கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கின்றது. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொல்லும் சொற்கள் அனைத்துமே வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. இன்று அதிகாரியிடம் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க தொலைபேசி வழி தகவலால் மகிழ்ச்சி கூடும். இடமாற்றம் பற்றிய இனிய தகவல் வரக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை அடையும். இதுவரை இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும். லாபம் சீராகவே வந்து கொண்டிருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க ஜெயிக்க முடியுங்க. பண வரவு கண்டிப்பாக கூடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக நல்லதாக நடக்க கொடுங்க. வேலை பலுவும் குறைந்துவிடக்கூடும். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் செய்வதற்கான சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் அடுத்த வரலால் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். அதையும் கவனம் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருக்குங்க. காதலில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நடப்பதையெல்லாம் என்று யோசித்து செயல்படுத்த வேண்டும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வியாபார விருத்தி உண்டாக கூடும்.
சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். லாபம் சீராக வர கொடுங்க. இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். போராட்டம் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வேலை பளு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திடீர் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று அடுத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக சரியாகுங்க. கூடுமானவரை பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். உத்திராடம் இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். என்று உங்களுக்கு நண்பர்கள் வகையில் நல்லது நடக்க கொடுங்க. வீண் விரயம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இதுவரை இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மகரம் ராசினியர்கள் என்ற நண்பர்களிடம் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். எல்லோருக்கும் வாக்குறுதி மட்டும் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகி தொந்தரவை கொடுக்குங்க. முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்படும். மனைவின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். சீரான ஓய்வு உடன் நல்ல காக்க உதவுங்க. வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணம் தோன்றுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். மனசுக்குள் இன்று மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சி கொடுக்கும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது முன்னேற்றத்தை கொடுக்கும். பெண்கள் இன்று சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிவாக அமையக்கூடும். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும், கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும், கல்வித்துறையில் ஆர்வம் இருக்கும், ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நீங்க முயற்சி தான் பண்ண வேண்டும். எது செய்வதாக இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் தந்தையாரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. மனமும் இன்று நிம்மதியாக இருக்கும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். திருவோணம் என்று எதிலும் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். நினைவுகளால் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை திறன் அதிகரிக்க கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளி உலக தொடர்பும் இன்று விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். அவிட்டம் இந்த நாள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை இன்று நீங்க நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாளை நீங்க பக்குவமாக பயன்படுத்திக் கொள்வதும் உங்க கையில் உள்ளது. புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துங்கள். சோம்பேறித்தனத்தை விட்டு விடுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வாக்குறுதி மட்டும்தான் நீங்க கொடுக்காமல் இருக்க வேண்டும். இன்று இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. பயணத்தால் நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். தொழில் வியாபார ரகசியங்களை இன்று நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தேவையற்ற இடர்பாடுகள் கொஞ்சம் ஏற்படும். நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். வாகன வசதி வாய்ப்புகள் பெருக்க கொடுங்க. அடுத்தவரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவர்களாக இருக்க கொடுங்க. எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க.
நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இன்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு பின்னர் எல்லாம் சரியாகுங்க. காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. தைரியம் ஏற்பட கொடுங்க. கலைத்துறையில் ஆர்வம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பண சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூறிவிடுங்க. மங்கள நிகழ்ச்சிகள் மலையில் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. வாகன வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நீண்ட தூர தகவல் நல்லவையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிக நல்லது. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் நல்லது நடக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்கிவிடக்கூடும். கேட்ட இடத்தில் பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வாகன வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. போராட்டாத்தி. என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கடன் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கொடுக்க வேண்டும். பார்த்து நல்ல மனிதர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று வாகன வசதிகள் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்று மற்றவர்கள் மனம் கொடாமல் நடந்து கொள்வது மிக நல்லது. அடுத்தவரிடம் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியை மேற்கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. தைரியம் இருக்க கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வர கொடுங்க. பொருளாதார விருத்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கண்டிப்பாக தீர்க்குங்க. எதிர்பார்த்த லாபம் சீராக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். பண விரயம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. எந்த வேலையும் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கவனத்துடனும் செய்து முடிப்பீர்கள். என்ன ஒன்று, சில காரியங்கள் குழப்பத்திற்கு பின்னரே நடக்கக்கூடும். உங்களின் கவனக்குறைவால் மேற் அதிகாரியிடம் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். இன்று சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். குழப்பம் வேண்டாம். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் சில நெருக்கடிகளுக்கு பின்னர் சரியாகும். இப்போதைக்கு காதலுக்காக முடிவெடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். அவசரப்பட வேண்டாம். உயர்கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சக நண்பருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாகவே விளையாடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று நீங்க வேகத்துடன் செயல்படுவீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் முக்கியங்க. பொருளாதார விருத்தியும் சீராக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். யார் மனதையும் இன்று நீங்க காயப்படுத்த வேண்டாம். சந்திராஷ்டிரம் கண்டிப்பாக இருக்கின்றது. அதன் காரணமாக கொஞ்சம் பொறுமை வேண்டும்.
குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. எப்பொழுதும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். உத்திரட்டாதி, வேண்டுமென்றே சில நபரால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்க கொடுங்க. சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை நீங்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் பேச வேண்டும். பக்குவமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சோம்பேறித்தனத்தை விட்டு விடுங்கள். ரேவதி, என்று மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தெய்வீக நம்பிக்கையும் கூடும். குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். புதிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.